Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுகவின் பொய்யான பேச்சால் பொதுக்கூட்டத்தில் பெண்கள் தூங்கி வழிந்தனர். சங்கீதவாடியில் நடைபெற்ற விடியா திமுகவின் பொதுக்கூட்டத்திற்காக சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். கூட்டத்தில் பேசிய பெண் பேச்சாளர்கள் வெறும் பொய்யாக அளந்துவிட்டதால் அதனை கேட்க சகிக்காமல் தூங்கி வழிந்தனர். ஒரு கட்டத்தில் பொய்களின் அளவு எல்லை மீறவே பொறுமை இழந்த பெண்கள் மொத்தமாக அங்கிருந்து நடையை கட்டி திமுகவினருக்கு கடும் அதிர்ச்சி அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மின் வாரியத்தின் அலட்சியத்தால் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜப்திகாரியந்தல் பகுதியில் விவசாய நிலத்தில் மின்சார கம்பி அருந்து கிடந்தது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வழியாக வந்த விவசாயி கோபால் என்பவர் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அலட்சியமாக செயல்பட்ட மின் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விடியா அமைச்சர் பெயரை சொல்லி தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக ஒருவர் ஈரோடு காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். தண்டுக்காரன்பாளையம் அருள்குமார் என்பவர் அளித்துள்ள புகாரில் 6 மாதம் முன்பு கரூர் வீரக்குமார் என்பவரிடம் 5 லட்சம் ரூபாயும், ஒட்டன்சத்திரம் முருகானந்தம் என்பவரிடம் 1.5 லட்சம் ரூபாயும் கடன் பெற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாங்கிய கடனுக்காக விடியா அமைச்சர் சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பெயரை சொல்லி தன்னை வீரக்குமார் காரில் கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இதேபோன்று முருகானந்தமும் மிரட்டுவதாகவும் அவர் அளித்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன மட்டும் தான் என் மாமனார் வீட்டுக்கு போகிற கண்ணு இருக்குது, என் பொண்டாட்டி மிரட்டுற கண்ணு இருக்குது, எங்கள் அப்பா அம்மா மிரட்டுற கண்ணு இருக்குது. எங்கள் அப்பா ஆல்ரெடி இப்போ வந்து முன்னாடி வீட்டுக்கு வந்தங்காட்டி இப்போ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் இவங்க பதில் சொல்லுவாங்களா? வழக்கறிஞராக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? திமுக வழக்கறிஞர்னால் என்ன வேணால் பண்ணலாமா? செந்தில் பாலாஜி சக்கரபாணியெல்லாம் தெரிஞ்சவர் தான், சொந்தக்காரர் தான். அவங்கள வச்சு உனக்கு 1 மணி நேரத்தில் உனக்கு முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு வேணும் தான் நான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கடலூரைச் சேர்ந்த 16 வயது சிறுமி நாகை ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலை மீட்டு தரக்கோரி நாகை ஆட்சியர் அலுவலகத்தை பெற்றோர் முற்றுகையிட்டனர். மேலக்கோட்டை வாசல் தண்டவாளத்தின் அருகே கடந்த 29ஆம் தேதி பெண்ணின் உடல் மீட்கப்பட்டு அடையாளம் தெரியாத நிலையில் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யப்பட்டது. இது கடலூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஜான்சி தம்பதியின் 16 வயது மகள் என தெரிய வந்ததை அடுத்து உறவினர்கள் சிறுமியின் உடலை மீட்டு தரக்கோரியும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோயில்